தொல்காப்பியம் வந்து தெய்வத்தை 10ஓட 11 தான் வச்சுக்குது. அந்த செய்தியை நீங்க எத்தனை பேர் அறிஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 பொருள்கள் இருக்கு. அதுல முதற் பொருளா வைக்கிறது கடவுளை வைக்கல தொல்காப்பியம். முதற் பொருள் எனப்படுவது நிலமும் பொழுதும். நான் எந்த நிலம்? குறிஞ்சி நிலமா, முல்லை நிலமா, மருத நிலமா, நெய்தல் நிலமா? இந்த நிலம். பொழுது இது சிறு பொழுதா பெரும்பொழுதா? ஐப்பசி மாசமா, ஆவணி மாசமா, மார்கழி மாசமா, தை மாசமா? இதுதான் முதற் பொருள். கருப்பொருள்ல என்னென்னலாம் இருக்குது? ஊரு, பேரு, குடிக்கிற சுனை, பறக்கிற பறவை, நடக்கிற ஆடு, விலங்கு எல்லாமே கருப்பொருள். கருப்பொருள் கொண்டு போய் 10ஓட 11 தெய்வத்தை வச்சிருப்பாரு தொல்காப்பியர். ஆனா இன்னைக்கு அதே வள்ளுவர் அந்த தெய்வத்தை எத்தனை இடத்துல வச்சிருக்கிறாருன்னா திருக்குறள்ல 6 இடத்துல வச்சிருக்கிறார். 6 இடம் அற்புதமான இடம், மிக மிக அற்புதமான இடம். 6ஐயும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சிந்திச்சுங்க. முதல் அற்புதமே மிக அற்புதம். தெய்வத்தான் ஆகாதுன்னு முடிப்பார், தொடங்குவார். ஆகாதுரா, ஆகவே ஆகாது. தெய்வம் தான் வசத்தின்னு நினைச்சுக்கிற, தெய்வத்தான் ஆகாது. எனினும் உங்களுக்கு இதுக்கு மேல விளக்கம் சொல்லுவாங்கிறது இல்லை. தெய்வத்தை தகர்த்தெறியக்கூடிய திருக்குறள் அந்த இடம். அடுத்தது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு. இப்ப நீங்க ஐயா சொன்னாரு, இந்த தமிழ் உணர்வை தட்டி எழுப்பி எப்படியாவது கொண்டு வந்து பல்லடம் தமிழ் சங்கம் இன்னும் சீரோடும் சிறப்பு. இப்படி ஒருத்தர் முயற்சி செய்தால் தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அது உங்களுக்கு முன்னால் நீங்க இல்லை, இத்தனை கூட்டம் எப்படி வருது? நீங்க வேறு 4 பேர் உட்காந்து நம்ம இத்தனை பேச முடியுமா? இல்ல நாமளும் மட்டுமே இருந்தவங்க இத்தனை பேச முடியுமா? ஆக தெய்வம் மடிதற்று தான் முந்துருங்கிற திருக்குறள் 2வது. 3வது ரொம்ப விவாதத்துக்குரிய ஒரு திருக்குறள், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இது இங்கேயும் தெய்வத்தை உடைக்கிறாரு. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது 4வது திருக்குறள். எத்தனாவது திருக்குறள்? 4வது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. 5 பேர் தோணுங்க, 4 பேர் தோணுனா தெய்வத்தை வச்சு அதை நீ வழிபடப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது திருக்குறள். 5வது மிக உச்சம், இல்வாழ்க்கையில் வைக்கக்கூடிய 10வது திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ எங்க தெய்வத்தோட வர? நீதான் தெய்வம். நம்மளை மனிதனை தெய்வமாக்கக்கூடிய திருக்குறள். இல்வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த நீதான் தெய்வம் அப்படின்னு நம்மளை உயர்த்தக்கூடிய 5வது திருக்குறள். அடுத்தது 6வது திருக்குறள், ஐயப்படாது. இந்த போலி துறவுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய திருக்குறள். ஐயப்படாது அகத்தது உணர்வானை. எந்த சந்தேகம் இருக்கக்கூட. ராஜனை பார்த்தா அவன் முற்றம் முடிந்த 7 சக்கரை 8வது சக்கரை 10 சக்கரத்தை பார்த்தாலும் எனக்கு பார்த்தாலே தெரியும். அப்பேற்பட்ட ஐயத்துக்கு இடம் இல்லாமல் அங்க அளவடையும் போடுவார். சந்தேகமே வந்துடக்கூடாதுங்கிறது அளவடை. ஐயப்படாதுன்னு சொல்லு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை. தெரிவானை இல்லை, அறிவானை இல்லை, உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல் அப்படின்னு ஒரு துறவரவியல் ஒரு அதிகாரம். இந்த 6 இடம்னு திருக்குறள்ல தெய்வத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள். அடுத்தது நான் எங்கள் வீட்டம்மாவுக்கு 2017 காலகட்டத்தில் லவ் யூமான்னு சொல்லிட்டே இருக்கு. அது நான் எழுதி கூட வச்சிருக்கேன். ஐ லவ் யூமான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனால் என்னை நிறுத்தி சும்மா அது வாய் வார்த்தையாக இருக்காம என்னை சிந்திக்க வச்சு அது தேதி போட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன். ஆனால் ஆண்டு நல்ல நினைவு 2017ஆம் ஆண்டு சமையல் கேட்டு நிறுத்தி லவ் யூ என்பது சொல்லில் இருக்கக்கூடாது, செயல் இருக்கும்னு சொல்லி கொடுத்தவங்க எங்கள் வீட்டம்மா. அதனால அந்த லவ் யூ என்பது நீங்க எல்லாருமே சிந்திக்க வேண்டியது. ஒவ்வொருத்தருக்குமே சொல்லி இன்னைக்கு இல்லை பூரா பிரேக்கப்ல தான் போயிட்டு இருக்குது. லவ் யூவோட பிரேக்கப் அதிகமாக இருக்குது. அதனால அந்த பிரேக்கப் ஆகாம இருக்கோம்னா அந்த லவ் யூ வந்து சொல்லில் இருக்கக்கூடாது, செயல் இருக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய மனைவியை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அடுத்தது நான் இந்த போட்டியில நாங்கள் எல்லாம் இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியம் அண்ணாவுடைய அறிவுரை. அண்ணா வந்து 2ஆம் உலக தமிழ் மாநாடு 5 மார்க் எங்களுக்கு கிடைச்சதுங்கய்யா. 90 மதிப்பெண் எடுத்திருந்தோம்னா நாங்கள் டை பிரேக்கரில் சிக்கியிருப்போம். அடுத்து எங்களை வெல்வதற்கு தருமபுரி அணி தயாராக இருந்துச்சு. ஆமா, ஆங்கில ஆசிரியர் அவங்க எல்லாருமே. நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள் எங்களை விட கற்று உணர்ந்தவர்கள். அண்ணாதுரையுடைய ஒரு செய்தியை நான் தெரிந்திருந்ததுனால எங்களுக்கு 5 மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்பட்டது. அது என்ன செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது 2 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்ட தொகையை விட மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்கிற தொகையை 9 கோடி. மன்னிச்சுங்க, 9 கோடி. திருத்தியமைக்கு நன்றி. 9 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது.
எங்க அண்ணாதுரை எப்பேற்பட்ட அறிஞர், அவர் ஏன் பேரறிஞர் சொன்னாங்க, இந்த ஒரு செயல், இந்த ஒரு சொல்லல் நீங்க புரிஞ்சுக்கீங்க. அந்த 9 கோடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 3 பல்கலைக்கழகம் எனக்கு இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். 3க்குமே திருக்குறள் இருக்கையை உருவாக்குகிறார். 3 பல்கலைக்கழகம் 3 கோடி எக்ஸ்ட்ரா நீ திருக்குறளை ஆய்வு பண்ணு. இந்த செய்தி நான் படித்து தெரிந்தது. நான் அந்த அறையில சொல்றேன், சங்கர சரவணன் பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குனர், அவர் தான் வினாடி வினா போட்டி நடத்துறாரு. அவர் மனமும் வந்து ஒத்துக்கொண்டார். இந்த செய்தி எனக்கே தெரியும், நீங்க வீடியோல பாருங்க, இந்த செய்தி எனக்கே தெரியாது, தம்பி சொல்லித்தான் தெரியும். அவருக்கு கூடுதலாக 5 மதிப்பெண் சொல்லி நம்ம சிவா கணக்கு மலை இருக்கிறாரு, அவரும் முன்னால் இருக்கிறாரு. எங்களுக்கு அந்த 5 மதிப்பெண்கள் அண்ணாதுரை கொடுத்தது, நாங்கள் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு. அடுத்தது பெரியாரை துணைக்கோடல். ஐயா பெரியார் பற்றி நிறைய சொல்லியிருப்பார். வள்ளுவர் அது ஒரு அதிகாரமே வகுத்துக்கிறார், அதில் நிறைய சொல்லுவார். ஒரே அதிகாரத்தில் 2 மிகச்சிறந்த செய்திகளை சொன்னது அந்த பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் தேர்ந்து குழல், பேணி குழல், தமரா குழல், சூழ்ந்து குழல் எல்லாமே கடைசி 6வது 7வது சீர்கள். எப்படியெல்லாம் அந்த பெரியாரை துணைக்கோடல்னு சொல்லக்கூடிய 2 சொல்லை மட்டும் சொல்கிறேன். அதில் 2 மிக வலிமையான, உலகத்தில் வலிமையானது எதுன்னு நாம் நினைக்கிறோம், பொருளா? அதெல்லாம் கிடையாது. வள்ளுவர் சொல்றார், வன்மையுள் எல்லாம் தலை, வலிமையில் எல்லாம் மிக தலையாயது எது என்றால் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல். நம்மளை விட அறிவில் பெரியவர்கள் நம்மோடு உறவினர்களை போல பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வலிமையுள் எல்லாம் தலை. அதே அதிகாரத்தில் அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அந்த ஏகாரம் மிகச்சுருக்கு. அது அந்த ஏகாரத்துக்கு ஒரு வகுப்பு அடுத்து வரப்போகுது. அரியவற்றுள் எல்லாம் அரிதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. ஆனா அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அந்த ஏகாரம் மிக மிக முக்கியம். எங்கெங்கெல்லாம் ஏகாரத்தை வள்ளுவர் கொடுக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை உணர்த்துகிறார். பெரியாரை பேணி தமரா குழல், அது இந்த பெரியாராகவும் இருக்கலாம், நம்ம வள்ளுவ பெரியாராகவும் இருக்கலாம். அவங்கள நம்ம உறவினர்களை போல கொள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். அடுத்தது அதே போல நம்ம சிவராத்திரி திருவிழாவோட சொல்லுவோம், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். நான் என்ற வேலை செய்கிறது, அண்ணன் அவர் வேலை செய்கிறது, அண்ணன் அவர் வேலை செய்கிறது, இதுதான் தவம். இதையும் போட்டு நான் காட்டுக்கு போய் தவம் செய்கிறது தவம் இல்லை, அது மறைபொருள் இருக்குது. மற்றெல்லாம் அது மறைபொருள். அடுத்து அவம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. அது அதுக்கான விளக்கத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதே வள்ளுவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தவத்தை பற்றி சொல்லி அதை மிக கடுமையானதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமத்துப்பாலுக்கு ஒரு பயணம் போகும்போது நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய காதலர்களுடைய அந்த செய்தியை வள்ளுவர் போடுறார். தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின், நான் எங்க விழுந்து கிடக்கிறனோ அந்த காதலியுடைய மென்மையான தோள்களை தழுவி தூங்கக்கூடிய ஒரு சின்ன தூக்கம், துயில் தூக்கம்னு கூட சொல்லு. மென்தோல் துயிலின் இனிதுகொள், அதோட இனிது தாமரைக்கல். நான் சொல்றது ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. ஏன்னா காட்டுல போய் 5 புலன் அடக்கி இத்தனை அக்கம் போய் வேண்டி நீ சிறப்பு கிண்டல் பண்றது, அற்புதமா சொல்றாரு அந்த வள்ளுவர், எல்லாத்தையும் உடைக்கிறாரு. ஆகவே நான் சொல்ல வந்த செய்திகள் கிட்டத்தட்ட நிறைவாயிடுது. அந்த ஏகாரத்தை சொல்றேன். ஏகாரம் இருக்கக்கூடிய 3 திருக்குறள்கள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே, தன்னெஞ்சு தன்னெஞ்சு இழுப்பார். தீயினால் சுட்டவும் உள்ளாரும் மாறாதே, ஏகாரம் போடுவார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே. நாம் மணி வைக்கிறது முக்கியம் இல்ல, தங்கலட்சுமி என்ன மணி வைக்கிறது, ராமன மணி வைக்கிறது முக்கியம். அவங்க செல்வர்கள், உங்களுக்கு நீங்க பணிவா இருக்கிறது செல்வம் தகைத்துன்னு முடிப்பார். இன்னொரு செல்வம் அப்பா, நீங்க செல்வர்க்கே செல்வம் தகைத்தேன்பர். அந்த ஏகாரம் வரக்கூடிய பயின்று வரக்கூடிய திருக்குறளை எல்லாம் நீங்கள் கற்றுணர்க. அடுத்தது அழுக்காறு அறத்தாறு. வடவர்கள் நம்மேல் கொண்டது அழுக்காறு, இந்த மொழியின் மேல் கொண்ட அழுக்கு பொறாமை. அவனுக்கு அது ஒண்ணும் இல்லை. இன்னும் நம்ம ஊர் பழமொழி சொன்னா மசுருக்கிற செய்மாட்டி அள்ளி முடிப்பா, அதுல உனக்கு என்ன? எனக்கு இருக்குது 14 கீழ்கணக்கு இருக்குது, 14 மேல் கணக்கு இருக்குது, சங்க இலக்கியம் இருக்குது, நான் அள்ளி முடிப்பேன், என்ன வேணாலும் பண்ண. உனக்கு இல்லைங்கிறக்க வேண்டி என்றதை வந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே என்றதை நாசமாக்குறதுக்கு நான் விட முடியுமா? அது அழுக்காறு. நமது அப்படியே இருந்தாலும் தென்புலத்தாருடைய ஆறு அறத்தார்.
அழுக்காற்றை நாம் அறத்தாற்றாலேயே வென்று வருகிறோம். காலம் அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது தகுந்த காலம். அழுக்காற்றை அறத்தாற்றால் வெல்லக்கூடிய காலம் நடந்து கொண்டே இருக்கிறது, நடக்கும். அதற்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்ற வள்ளுவத்தையே நான் சான்றாக வைக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு இமெயில் ஓபன் பண்ணோம்னா யூசர் ஐடி கேக்குதுங்களா? ஒரு இமெயில், ஒரு ஃபேஸ்புக்கில் போனோம்னா யூசர் ஐடி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை எனக்கான வாழ்வுக்கான யூசர் ஐடி தமிழ், அதுக்கான பாஸ்வேர்டு திருக்குறள். நீங்களும் அதே போல வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் திருக்குறள்ல ரொம்ப அழகான தீர்வுகள் இருக்குது. நிறைவாக ஒன்றே ஒன்று, அறிவுடைமை அதிகாரத்தில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். நீ என்ன வச்சிருந்த, நம்மகிட்ட அறிவு இருக்குதுங்கண்ணா, அதனால நம்ம வென்றே தீர்வோம். எல்லாம் உடையார். அறிவு இல்லாதவன் எனத்தை வச்சிருந்தாலும் சரி, நீ 3000 கோடி வச்சுக்கோ, 10,000 கோடி வச்சுக்கோ, 1,00,000 கோடி வச்சுக்கோ, ஆனா உனக்கு அறிவுங்கிற செல்வம் இல்லை. எனக்கு வெறும் நீ 150 கோடி கொடு, எனக்கு அறிவுங்கிற செல்வம் இருக்குது, நான் அதை சரியாக பயன்படுத்துவேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய காலம் இந்த காலம். அறிவுடையார் பின்னால் நாம் நிற்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்க வேண்டியது, அந்த பொறுப்புணர்வும் இருக்குது. அடுத்தது, அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அத்தறி கல்லாதவர். அறிவு இருக்கிறவன் அறிவில்லார். இப்படி உலகத்தை 2 கூறுகளாக, எனக்கு என்ன நடக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கு, தமிழ் மொழிக்கு என்ன நடக்கும்னு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் உணர்ந்து அதற்கான செயல்களை எடுத்து முன்னெடுத்து செல்கிறார்கள். அறிவுடையார் விட்டா மொழி அழிச்சிருவேன், உள்ள பூந்து மொழி அழிச்சிருவேன்,